அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடைய ஹிந்து எழுச்சியை பறைசாற்றும் விதமாக மதுரையில் நடக்க இருக்கின்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், ஆந்திர பிரதேச துணை முதல்வர் பவன் கல்யாண் ஆகியோர் பங்கேற்க உள்ளார்கள். மதுரையில் வருகின்ற ஜூன் மாதம் 22ஆம் தேதி ஹிந்து எழுச்சியை பறைசாற்றும் விதமாக குண்டம் காக்க கோயிலை காக்க என்ற பெயரில் முருக பக்தர்கள் மாநாடு ஹிந்து முன்னணி சார்பில் நடத்தப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது. சங்க பரிவார அமைப்பினர் மாவட்டம் தோறும் இதற்கான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசித்து வருகிறார்கள். 5 லட்சம் பேரை பங்கேற்க செய்ய ஏற்பாடுகள் நடக்கிறது. இதில் பங்கேற்க விஐபிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து ஹிந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியன் கூறும்போது, அரசியல் அல்லாத ஆன்மீக மாநாடாக இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறும். மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து வருகிறது. இதுவரை 750க்கு மேற்பட்ட இடங்களில் வேல் வழிபாடுகள் நடத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த மாநாடு குறித்து மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கப்படுகிறது. மாநாட்டில் அறுபடை வீடு குறித்த கண்காட்சி இடம்பெறும். முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன், நடிகர் ரஜினிகாந்த் உட்பட பல விஐபிக்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மடாதிபதிகள் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளின் MP, MLAக்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் மற்றும் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் ஆகியோர் இந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்க உள்ளார்கள். இவ்வாறு காடேஸ்வர சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார்.